சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் பேசிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் கருணாநிதியை சண்டாளன் என குறிப்பிட்டதாக கூறப்பட்டதால் அவரின் இந்த அறிக்கைக்கு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதன் அடிப்படையில் பலர் சீமான் மீது புகாரும் கொடுத்துள்ளார்கள். ஆவடி காவல் ஆணையரகத்துக்கு உட்பட்ட பட்டாபிராம் காவல் நிலையத்தில் ராஜேஷ் என்பவர் சீமான் மீது அவதூறான வார்த்தை பயன்படுத்தியதற்காக புகார் அளித்தார்கள். ஆனால் அந்த புகாரின் அடிப்படையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ராஜேஷ் SC/ST ஆணையத்திடம் முறையிட்டார். இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு SC/ST ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதே நேரத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தியதற்காக நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் முன்பு கைது செய்யப்பட்டு பின்பு விடுவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவங்கள் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. இதனிடையே சீமான் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இந்த வழக்கின் மீதான சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சீமான் விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.